மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை கடந்த 10 ஆண்டுகள் போலவே வருகின்ற ஆண்டுகளிலும் ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகின்ற 10 ஆண்டுகளில் இந்தியா தன்னிறைவு பெறுகின்ற நாடாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. மின்சாரம் அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது. இது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நீண்ட விரிவான அறிக்கை நான் வெளியிட்டேன். காவிரி பிரச்சனையில் கர்நாடகம் தொடர்ந்து புறக்கணிக்காதாங்க. தமிழக அரசும் அதை குறித்து நடவடிக்கை அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளில் பத்திரிகையில் பார்த்தேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி பெற்று தந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன். அவர் தனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவதில் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தலுக்கு திமுக ஒருங்கிணைப்பு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. 2026 நாங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம எதிர்க்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்வது வாடிக்கையானது. முடிவு இறுதி தீர்ப்பு மக்களுடைய கையில். அம்மாவோட திடீர் ஆயுதம் எப்படி சார் பார்க்குறீங்க? 21 கோடி ரூபா முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்வதாக ஒரு ஆணையம். அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. அது வருகின்ற தேர்தலில் எதிர்நோக்கும்.